வணக்கம். இது வழக்கு. இயற்கை மற்றும் கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு என்னதான் சட்டங்கள் போடப்பட்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி அவை கொள்ளை போகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருவள்ளூர் மாவட்டம் தக்கோலம் அப்படிங்கிற இடத்துல இது போன்ற மணல் கொள்ளையை தடுப்பதற்காக ஒரு காவலர் முயற்சித்திருக்கிறார். அந்த காவலரை டிராக்டர் ஏற்றி கொடூரமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த கும்பல். கடந்த வாரத்தில் ஒரு நாள் காலை 6:30 மணி அரக்கோணம் அடுத்த தக்கோலம் காவல் நிலையத்திற்கு ஒரு தொலைபேசி தகவல் வருகிறது. மறுமுனையில் பேசிய நபர் தக்கோலம் அருகே குரிசை பகுதியில் உள்ள குசத்தலை ஆற்றில் சிலர் சட்டத்திற்கு புறம்பாக மணல் கடத்துவதாக கூறியுள்ளார். தகவலை சேகரித்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜன், தலைமை காவலர் கனகராஜ் ஆகியோர் பைக்கில் ஆற்றங்கரை பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு டிராக்டரில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த ஒரு கும்பல் காவல்துறையினர் வருவதை கண்டதும் தப்பியோடி இருக்கிறது. ஆனால் கனகராஜ் பைக்கில் இருந்து அவசரமாக கீழே இறங்கி அவர்களை விரட்டி சென்றார். அப்போது மணல் கடத்திய ஒரு டிராக்டரை மடக்கியும் பிடித்ததாக கூறப்படுகிறது. உடனே அந்த டிராக்டர் டிரைவர் கனகராஜிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை பிடித்து கீழே தள்ளிவிட்டு டிராக்டரை ஸ்டார்ட் செய்ததாக கூறப்படுகிறது. கீழே விழுந்த கனகராஜ் சுதாரித்து எழுவதற்குள் டிராக்டரை அவர் மீது மோதியதாகவும் கண்ணிமைக்கும் கணத்தில் டிராக்டரின் சக்கரம் அவர் மீது ஏறியதாகவும் சொல்கிறார்கள். இதில் தலைமை காவலர் கனகராஜ் உடல் நசுங்கி அதே இடத்தில் பரிதாபமாக இறந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறப்பு காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜன் அந்த டிராக்டர் டிரைவரை மடக்கி பிடிக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த டிராக்டர் டிரைவர் ராஜனிடம் பிடிபடாமல் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கனகராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். டியூட்டி முடிஞ்சுதான் எனக்கு போன் பண்ணுவாங்க. ஆனா என்ன டியூட்டி போடுறாங்க ஏதோ டியூட்டி போடுறாங்கன்னு டக்கு டக்குன்னு போன் பண்ணி சொல்லிடுவாங்க. நேற்று காலையில எனக்கு போன் பண்ணாங்க. நைட்டு போன் பண்ணல 9 மணிக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. காலையில 6:30 மணிக்கெல்லாம் போன் வந்துச்சு. வீட்டுக்கு பந்தோபஸ்து போடுறாங்க, நாளைக்கு பாரு, நாளைக்கு தம்மா நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் 2வது போனே வரல. பின் காவல்துறையினர் கனகராஜ் மீது டிராக்டர் ஏற்றி கொன்றுவிட்டு தப்பியோடிய டிராக்டர் டிரைவர் யார் என விசாரணையை மேற்கொண்டனர். அந்த டிராக்டர் டிரைவர் தக்கோலம் பேரூராட்சி 6வது வார்டு தேமுதிக கவுன்சிலர் செண்பகவள்ளி தேவராஜின் மகன் சுரேஷ் என்பது தெரியவந்தது. உடனே காவல்துறையினர் தனிப்படை அமைத்து சுரேஷை தீவிரமாக தேடினார்கள். திருவள்ளூர் திருவாலங்காடு அருகே ஒரு கிராமத்தில் கொத்தனார் நண்பர் வீட்டில் தலைமறைவாக இருந்த சுரேஷை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர் காவல்துறையினர். மாட்டு வண்டியில் மணல் கடத்தி பிடிபட்டால் அபராதம் 15,000 ரூபாய், டிராக்டரில் மணல் கடத்தி பிடிபட்டால் அபராதம் 40,000 ரூபாய். சட்டத்திற்கு புறம்பாக மணல் கடத்தும் இந்த மணல் மாபியாக்கள் அபராத தொகையை மிச்சப்படுத்தும் நோக்கில் மணல் கொள்ளையை தடுக்கும் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீது வாகனத்தை ஏற்றிக் கொள்ளும் கொடூரமும் நடப்பதாக கூறுகிறார்கள் காவல்துறையினர். பிரேத பரிசோதனை முடிந்த தலைமை காவலர் கனகராஜின் உடல் அவரின் சொந்த ஊரான வேலூர் வானாவரத்தை அடுத்த மேட்டுமங்கலத்திற்கு எடுத்து வரப்பட்டு போலீஸ் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. தன் மகன் மிகவும் நல்லவன் என்றும் மணல் கடத்துபவர்கள் அநியாயமாக கொன்றுவிட்டார்கள் என்றும் கண்ணீர் சிந்துகிறார் கனகராஜின் தாய். பையன் டியூட்டிக்கு போனா வீட்டுக்கு வேண்டாப்பா, ஆஸ்பத்திரியில் போய் போனமா பார்க்கலாம். என் புள்ளி உயிரோட பார்க்கல. வீட்டுக்கு போனவன் உயிரோட வீட்டுக்கு ஒருத்தனா குடும்பத்தை பார்க்கறவன் என் குழந்தை இல்லாத
சரியா பேச கூட மாட்டாங்க என் பசங்க. 2 பேருமே வாயை திறந்து பல்லுன்னு பேச மாட்டானுங்க. ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்க, யாருக்கிட்டும் சண்டைக்கு போக மாட்டாங்க, சாடிக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட நீ கேட்டு என் பிள்ளைங்க இருக்கிற இடமே தெரியாது. தன் கணவர் லஞ்சம் வாங்காதவர், எல்லோருக்கும் உதவும் தாராள குணம் கொண்டவர் என்று கதறுகிறார் கனகராஜின் மனைவி. எங்க வீட்டுக்காரு யாருக்கிட்டையும் எந்த பணமும் கை நீட்டி வாங்கவும் மாட்டாரு, அவரா கொடுத்துருவாரு. எனக்கு புள்ள குட்டி இல்ல எப்பா, நம்ம யாருக்கு சேர்த்து வைக்கணும், தான தர்மம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாரு. 10 ரூபாய் வச்சிருந்தா கூட எடுத்து கொடுத்துருவாரு, இல்லன்னு கேட்டு கொடுத்துட்டு வந்துருவாரு. குடும்பங்க எப்படி சீரழிஞ்சு போயிருக்கோம், அரசு அதிகாரிங்க எல்லாம் எப்படி போயிருப்பாங்க எப்பா. நான் அப்ப ஆரம்பத்துல அந்த டாக்டர்ல போட்டு 6 மாசம் தான் ஆகுது. நான் ஆரம்பத்துல எங்க வீட்டுக்காரருக்கு சொன்னேன், கால்வெல் செடினுவான் தாசில்தார மணலாரி ஏற்றி கொண்டுட்டாங்கம்மா, அப்புறம் பட்டவங்களே கொண்டுட்டாங்க. நீ போலீஸ்காரு, நீ ஆளு உண்டாகிற ஓட முடியாது, உண்டியால உசாருன்னு சொல்லி அனுப்புவேன். போகும்போது வழி அனுப்பிட்டு வருவேன். போயிட்டு வரமா நேற்று போனோம்னா போனமா பாக்குறேன் எப்பா. நானு எப்பா அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தா கூட உயிரை தர முடியுமா? 12ஆம் வகுப்பு படிக்கும் மகள் மேனகாவோ தந்தையின் இந்த கோர மரணத்திலிருந்து இன்னும் மீளவே இல்லை. அப்பா ரொம்ப நல்லது, எது கேட்டாலும் வாங்கிட்டு. நான் ஒரே ஒரு பொண்ணுதான், போயிட்டா 2 நாள் பந்த பஸ் போனா கூட வந்து சொல்லிட்டு போவேன் ஸ்கூல்ல. ஆனா இப்ப சொல்ல போயிட்டேன். பாகவே இல்லை, அப்பா ரொம்ப பிடிக்கும். அம்மா விட அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மணல் சிலருக்கு அமுத சுரபியாக இருக்கிறது, சிலருக்கு அதுவே சமாதியாகி விடுகிறது. மணல் கடத்தலை பொறுத்தவரை தாலுகா அலுவலகம், காவல் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மணல் கொள்ளையர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏஜென்ட்கள் மறைந்திருந்து அதிகாரிகள், போலீசார் எங்கு ரெய்டுக்கு செல்லுகிறார்கள் என தெரிந்து கொண்டு மணல் கடத்தல் கும்பல்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றனர். இவர்களில் பொதுமக்களும் உண்டு, அரசு அலுவலர்களும் உண்டு. இதனால் போலீசார் மற்றும் அதிகாரிகள் அங்கு செல்வதற்குள் கடத்தல் கும்பல் தப்பிவிடுகிறது. தமிழக ஆறுகளில் இரவு பகலாக நடைபெறும் மணல் கொள்ளையில் அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டு உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். கட்சியினர் தங்களுக்குள் எந்தவிதமான பேதமும் இன்றி ஒருவருக்கொருவர் உதவிக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. ஒருபுறம் உள்ளூர் மணல் தேவையை நிறைவேற்ற முடியவில்லை என்ற குமுறல், மறுபுறம் மணலை அள்ளி வெளி மாநிலம் வெளிநாடு கடத்தல் நடக்கிறது. மணல் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய 2 சம்பவங்களில் ஒன்று சுனாமி, மற்றொன்று கும்பகோணம் பள்ளி தீ விபத்து. பள்ளி சென்ற ஒரே காரணத்துக்காக 94 பிஞ்சுகள் தீயில் கருகி உயிரை விட்டன. இந்த சம்பவம் நடந்து 10 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சம்பவம் அவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிடக் கூடியது அல்ல. ஆண்டுதோறும் ஜூலை 16ஆம் தேதி எல்லா நினைவுகளையும் புரட்டி போட்டு மனதில் சிம்மாசனம் போட்டு சோகமாய் அமர்ந்து விடுகிறது. பெற்றவர்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஏன் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பாடமாய் அமைந்தது கும்பகோணம் தீ விபத்து சம்பவம். 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணத்தில் நடந்த அந்த கோர சம்பவம்தான் இந்தியாவின் மூலை முடுக்குகளிலும் தலைப்புச் செய்தியாக மாறியது. ஸ்ரீ கிருஷ்ணா தொடக்கப்பள்ளியின் சமையலறையில் பிடித்த தீ வகுப்பறைகளுக்கு பரவி 94 பிஞ்சுகள் கரிக்கட்டையானார்கள். அன்று பள்ளியின் குறுகிய பாதை வழியே தப்பிக்க வழியின்றி கதறி துடித்த பிஞ்சுகள் சில நிமிட வெம்மையில் குரலற்று போய் அடங்கிப் போனார்கள். பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளியை பூட்டிவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு ராகு காலத்தில் சாமி கும்பிடச் சென்றதால் குழந்தைகளால் கேட்டை திறந்து
வெளியேற முடியாமல் மடிந்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் கடந்து விட்டன சம்பவம் நடந்து. ஆனால் இன்றும் சோகம் இழையோடும் நாளாக மாறியிருக்கிறது. ஜூலை 16. என்ன பாவம் செய்தன எங்கள் குழந்தைகள் என கதரும் பெற்றோரின் குரல்கள் இன்றும் அடங்கி போகவில்லை. ஸ்ரீகிருஷ்ணாப்பள்ளி தீ விபத்து நடந்தது. தீ விபத்துல 94 குழந்தைகள் இருந்தாங்க. 18 குழந்தைகள் காயப்பட்டாங்க. அதுல என்னுடைய குழந்தைகள் 2 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகி இந்த வழக்கு சாதாரணமா ஒரு அடிப்படை தகராறு நடந்த வழக்கு மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கை ஆரம்ப காலகட்டத்திலே நாங்க விரைவு நீதிமன்றம் வேணும், தனி நீதிமன்றம் வேணும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு உடனே தீர்ப்பு கொடுக்கணும், அப்பதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னு நாங்க பலமுறை சொல்லியிருக்கோம். அதை சாதாரணமாவே 10 வருஷம் இழுக்கடிச்சிட்டாங்க. சம்பவத்தின் வீரியம் நீர்த்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இறந்து போன தங்கள் குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த பெற்றோர்கள் வழக்கை விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த போதெல்லாம் வாய்தா மேல் வாய்தா வாங்கப்பட்டது. இந்த வழக்குல உள்ள யாரும் அவங்க தப்பிக்க கூடாது, குற்றவாளிகள் யாருக்கும் தப்பிக்க கூடாது, அவங்க எல்லாருக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும். அப்படி தண்டனை கிடைச்சாதான் இதுபோல் சம்பவங்கள் நடக்காம இருக்கும். நாங்க பட்ட அவசரம் மாதிரி, நாங்க இன்னைக்கு பட்டு இருக்க அவதி மாதிரி வேற யாரும் படாம இருப்பாங்க. இந்த ஜூலை 16 இந்த குழந்தைகள் பாதுகாப்பு தினமா அறிவிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருக்கோம். அது பாதுகாப்பு தினம் அறிவிக்கல. நாங்க சிஎம்முக்கும் தபால் அனுப்பியிருக்கோம், ஜனாதிபதிக்கும் அனுப்பியிருக்கோம். இந்த ஜூலை 16 லோக்கல் ஹாலிடே விடணும். இன்னைக்கு எங்க பிள்ளைங்க இன்னைக்கு பரிசு எழுத போயிருக்காங்க. அது மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா பிள்ளைங்களும் இங்க எங்க பிள்ளைங்களாம் அஞ்சலி செலுத்த கூட முடியல. பள்ளிக்கூடத்தை எங்க பிள்ளைங்க 94 குடும்பத்தில் உள்ள யாருமே வர முடியாம இருக்கு. அதனால இந்த ஜூலை 16 லோக்கல் ஹாலிடே விடணும்னு கேட்டுக்கிறோம். 10 வருஷம் ஆகுது. ஆனா இது சம்பந்தமான கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. எங்க தரப்புல இருந்து எல்லாரையும் சாட்சிக்காக கூப்பிடுறோம், விசாரிக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸுமே தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. எந்த ஒரு கேஸா இருந்தாலும் 10 வருஷத்துல தீர்ப்பு வழங்கணும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இப்ப 10 வருஷம் ஆகுது, இன்னும் இந்த கேஸ பத்தி ஒண்ணுமே சொல்லல. அதே மாதிரி இந்த நாளை நாங்க பாதுகாப்பு தினமா, குழந்தைகள் பாதுகாப்பு தினமா அறிவிக்க சொல்லி லீவு கேட்டிருந்தோம். நாங்க ஒன்னும் தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல்லாலாம் கேட்கல, இங்கே கும்பகோணம் மாவட்டம் மட்டும்தான் லீவ் கேட்டிருந்தோம். இதுக்காக அவங்க ஒன்னும் நிதி ஒதுக்கி இல்ல பட்ஜெட் தாக்குதல் பண்ணி பண்றாங்கன்னு கிடையாது. இந்த ஒரு லீவ் அனௌன்ஸ் பண்றதுல அவங்களுக்கு என்னன்னு தெரியல. எல்லாருமே 10th 9th படிக்கிறாங்க. போய் நாங்க ஸ்கூல்ல லீவ் கேட்கறப்ப அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க அதை மீறி தான் லீவ் போட்டுட்டு இருக்கோம். கௌசல்யா 10ஆம் வகுப்பு படிக்கும் இவர் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் முக்கிய சாட்சியாவார். தீ விபத்தின் போது காயங்களுடன் தப்பியவர்தான். ஆனால் இவர் மனதில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போடுவார் யாரும் இல்லை. நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப படிச்ச ஸ்கூல் பானாதுரை. எனக்கு என் வலது கையில ஒரு மாதிரி இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்து எட்ட போறாங்க. என்னால ஒழுங்கா இருக்க முடியல. என் கையில எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் கையில காயமா இருக்கு. எனக்கு இந்த பிள்ளைங்க கேட்டு சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க எனது கையில் ஏற்பட்ட தழும்புகளை சரி செய்வீர்களா என தினமும் கௌசல்யாவின் குரல் தழுதழுக்கிறது. பசங்க எல்லாம் கேலி பண்றாங்க கை இப்படி இருக்குன்ட்டு. என்னால ஸ்கூலுக்கே போக முடியல. ஏன்டா இப்படி இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்ப அந்த பிள்ளையோட சேர்ந்து போயிடலாமான்னு நினைச்சனாலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு. விபத்தில் சிக்கி உயிருடன் இருக்கும் கௌசல்யாவின் கதை இப்படி என்றால், பிள்ளைகளை இழந்த பெற்றோரும் வேதனையில் வெந்தி தினம் தினம் சாகிறார்கள். இப்படி 94 குழந்தைகளை இழந்த பெற்றோரை தவிக்க விட்ட
கௌசல்யா போன்றோருக்கு எதிர்காலத்தை நிர்மூலமாக்கிய கும்பகோணம் விபத்து வழக்கு இன்று இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கிருஷ்ணா பள்ளி தீ விபத்து தொடர்பாக பள்ளி தாளாளர் பழனிசாமி, தலைமை ஆசிரியர்கள் சரஸ்வதி, சாந்தி லட்சுமி உள்ளிட்ட 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்பு முதன்மை கல்வி அதிகாரி முத்து பழனிசாமி, தொடக்க கல்வி அதிகாரி கண்ணன், அப்போதைய தாசில்தார் பரமசிவன் ஆகியோர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். மீதமிருந்த 21 பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் 304, 338, 465, 467 உள்ளிட்ட பிரிவுகள் மட்டும் என்றே தனியார் பள்ளி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 47, இளஞ்சிறார் நீதி சட்டம் பிரிவு 23, தமிழ்நாடு நகராட்சிகள் சட்டம் 320 ஆகியவையும் பாய்ந்திருக்கின்றன. குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் குற்றம் இழைத்தவர்களுக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வழக்கை உடனடியாக முடித்து தப்பு செய்த அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தகுந்த தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்பதை இந்த பகுதிவாழ் மக்களாகிய நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அன்றைய தினம் விபத்தை சந்தித்த 1ஆம் வகுப்பு படித்த பிள்ளை இன்றைக்கு கல்லூரிக்கு செல்லுகிறது. அன்றைக்கு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள் இன்றைக்கு திருமண வயதிலே இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வை நினைவூட்ட வகையிலே அரசு இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஆனால் நினைவூட்டினால் இந்த கோர சம்பவம் அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துமோ என்று ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அதை தவிர்த்து வருகிறார்கள். எனவே விடுமுறை அறிவிக்க வேண்டும். இந்த நாளை விடுமுறை நாளாக அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாட்டினை அரசே செய்ய வேண்டும். கிருஷ்ணா பள்ளி தீ விபத்து தொடர்பாக என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பது வரும் 30ஆம் தேதி தெரிந்துவிடும். ஆனால் ஏராளமான கேள்விகள் வழக்கு நடந்த இந்த 10 வருடத்தில் மறக்கப்பட்டுவிட்டன. தீ விபத்தில் காயத்துடன் தப்பிய குழந்தைகளுக்கு பெயரளவு சிகிச்சை தரப்பட்டாலும் காலப்போக்கில் சிகிச்சைகள் நிறுத்தப்பட்டுவிட்டன. இதன் விளைவு சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அறிய யாரும் தயாராக இல்லை. அடுக்குமாடி கட்டிடங்கள் சரிவதும் பள்ளி கட்டிடங்கள் எரிவதும் சகஜமாக நடக்கிறது. சட்டங்களை கடுமையாக பின்பற்றுவதன் மூலம் இதை தடுக்க முடியும். இந்த தினத்தில் இன்றைக்கு பெற்றோர்களும் இங்கே பிள்ளைகளை பறிகொடுப்பவர்களும் வந்து அழுது புலம்பி அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்தில் அரசாங்கத்துக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக சம்பத் கமிஷன் அறிக்கையின்படி பல்வேறு வழிகாட்டுதல் இந்த அரசுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகள் முழுமையாக பின்பற்றப்படாமல் கிடப்பிலே கிடக்கின்றன, அல்லது ஒரு சிலவற்றை மட்டுமே முதன்மையாக கொண்டு பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக கழிப்பறை வசதி, நிறைய விஷயங்களை செய்தியாளர்கிட்ட சொன்னதுனால ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கழிப்பறை வசதி பிள்ளைகளுக்கு முழுமையான வசதியாக இன்னும் இல்லை. அப்படி கழிப்பறை இருந்தாலும் அது அமைச்சர் நிதியிலோ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலோ அல்லது சிறப்பு நிதியிலோ கழிப்பறை கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கழிப்பறையை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கான அந்த சுத்தத்தை செய்யக்கூடிய தொழிலாளியை, ஸ்கேவஞ்சர்ஸை நியமனம் பண்ணாமல் பல்வேறு பள்ளிகள் இருக்கின்றன. திறந்த வெளியிலே மலம் கழிக்கக்கூடிய அளவிற்கு பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே சம்பத் கமிஷன் அறிக்கையிலே பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கறதை விட மிக சாதாரண சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்வாய்ப்படாமல் குழந்தைகள் ஆரோக்கியமாக நல்ல சூழலிலே கல்வியை கற்பதற்கான சூழல் கூட வழிகாட்டப்பட்டவை கூட இன்னும் பின்பற்றப்படாமல் இருக்கின்றன. ஆனால் இன்றும் அனுமதியின்றி பள்ளிகள் இயங்குவது ஏன்? கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள் அனைத்துமே ஒரு காற்றோட்ட வசதி இல்லாமல், கழிப்பிட வசதி இல்லாமல், கழிப்பிடங்களுக்கு தண்ணீர் வசதி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் இருந்து வருகிறது. இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு எந்தெந்த பள்ளிகளில் இதுபோன்ற சீர்கேடுகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் உடனடியாக தலையிட்டு அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தனியாரின் லாப வேட்டை, பெற்றோரின் பேராசை போன்றவை
இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம். கும்பகோணம் விபத்து பெற்றோருக்கு பாடம் கற்றுத் தந்துள்ளதா? வரலாற்றை மறந்துவிட்டால் அதை நினைவுபடுத்த பெரிதொரு சம்பவம் நடக்கும் என்பது வரலாற்று நியதி. கும்பகோணம் தீ விபத்தும் அப்படி நடந்ததுதான். தீர்ப்பு எப்படி இருக்கும் என்ற ஆவல் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவரின் விருப்பமும். ஆனால் தமிழகம் முழுவதும் இன்றும் அங்கீகாரமின்றி நிறைய பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அனுமதி இல்லாமல் ஏராளமான கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் தினமும் வந்தபடி இருக்கின்றன. கும்பகோணம் தீ விபத்துல குற்றமிழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்டால் நிச்சயம் அவர்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இந்த விபத்து தொடர்பாக எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அதன்படி அதிகபட்ச தண்டனையாக எவ்வளவு விதிக்கப்படும்? 2004 வருடம் கும்பகோணத்துல நடைபெற்ற ஒரு தீ விபத்தின் காரணமாக ஒரு பள்ளியில 94 மாணவர்கள் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த வழக்கு மிக ஒரு கடுமையான ஒரு அதிர்வலைகளை தமிழகம் முழுமைக்கும் ஏற்படுத்தி தனியார் பள்ளிகள்ல என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சிந்திக்க தூண்டிய ஒரு வழக்காக அந்த வழக்கு ஏற்பட்டது. அந்த துயர சம்பவத்துல அந்த இறந்து போன 94 பேர் தொடர்பாக அதுல அந்த பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க மேல எல்லாம் கும்பகோணம் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகை சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணங்களை உள்ளடக்கியதாகவும் அதுல ஒரு 530 பேர் சாட்சிகளாகவும் அந்த வழக்குல சேர்க்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு நடந்த பொழுது சுமார் 230 பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல அந்த பள்ளி நிர்வாகிகள் மற்றும் அங்கே பணிபுரிஞ்சவங்க, அது தவிர அந்த கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மொத்தம் 24 பேர் மேல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதுல 3 பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த வழக்குல இருந்து விலக்கு பெற்றனர். மிச்சம் உள்ளவங்க மேல அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த சூழல்ல சட்டப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளியில சரியான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படல. அப்படி பின்பற்றி இருந்தால் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தவிர போலியான ஆவணங்கள்லாம் அவங்க தயாரிச்சு அந்த ஒரே பள்ளியிலே 700 மாணவர்கள் படிப்பதற்கு போதிய இடம் இல்லாத பொழுது அவங்களை இங்க படிக்க வச்சாங்க. அந்த நெருக்கடியின் காரணமாகவும் சரி, சரியான பாதுகாப்பு நடைமுறைகள் ஏற்படாத சூழலையும் அவங்க அரசாங்கத்தை ஏமாத்தி அந்த அடிப்படையில தீ விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த 94 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்குல இறுதி அறிக்கையில தாக்கல் செய்யப்பட்ட சட்டப்பிரிவுகள் என்ன அப்படின்னா 304, 120B, 465, 338, 285, 199 IPC அந்த சட்டப்பிரிவின் வாயிலாக குற்ற செயல்கள் புரிஞ்சதாகவும் 23 ஆஃப் ஜுவெனரல் ஜஸ்டிஸ் ஆக்ட், 46 and 47 ஆஃப் தமிழ்நாடு ரெகக்னைஸ்ட் பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ஆக்ட் 1973, 320 செக்ஷன் 320 ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் இந்த சட்டப்பிரிவுல அது குற்ற செயல் புரிஞ்சதாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் ஆயுள் தண்டனையிலிருந்து 10 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும், அது தவிர ஒவ்வொரு குற்ற செயலுக்கும் 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கக்கூடிய குற்ற செயல் புரிந்ததாக அந்த இறுதி அறிக்கையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.